அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்திய தேசிய இயக்கம் என்ற தலைப்பில் மிக முக்கிய 25 வினாக்கள் இன்று நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வினாக்கள் பார்க்கலாம். இதற்கான இந்த வினாக்கான விடையை நம்ம உடனே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் முதல் வினா, சென்னை மாகாண சபையின் முதல் தலைவர் யார்? சென்னை மாகாண சபையின் முதல் தலைவர் யார்? ஆப்ஷன் ஏ டி.எம். நாயர், ஆப்ஷன் பி பி. ரங்கையா நாயுடு, ஆப்ஷன் சி ஜி. சுப்பிரமணியம், ஆப்ஷன் டி ஜி.ஏ. நடேசன். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி. சென்னை மாகாண சபையின் முதல் தலைவர் யாருன்னா பி. ரங்கையா நாயுடு. இரண்டாவது வினா, இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாடு அல்லது அமர்வு எங்கே நடைபெற்றது? இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ மெரினா, ஆப்ஷன் பி மயிலாப்பூர், ஆப்ஷன் சி புனித ஜார்ஜ் கோட்டை, ஆப்ஷன் டி ஆயிரம் விளக்கு. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி ஆயிரம் விளக்கு. அதாவது சென்னையில தான் நடந்திருக்கும் 3வது மாநாடு. சென்னையில எந்த இடத்துலன்னா ஆயிரம் விளக்கு. மூன்றாவது வினா, அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் யார்? அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ அன்னி பெசன்ட், ஆப்ஷன் பி எம் வீரராகவாச்சாரி, ஆப்ஷன் சி பி பி பாட்டியா, ஆப்ஷன் டி ஜி.எஸ். அருண்டேல். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ அன்னி பெசன்ட். நாலாவது வினா, கீழ்காண்பவற்றில் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான ஆங்கில செய்தித்தாள் எது? அதாவது நீதி கட்சியின் ஆங்கில செய்தித்தாள் எது? ஆப்ஷன் ஏ திராவிடன், ஆப்ஷன் பி ஆந்திர பிரகாசிகா, ஆப்ஷன் சி ஜஸ்டிஸ், ஆப்ஷன் டி நியூ இந்தியா. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி ஜஸ்டிஸ். இப்ப நீதி கட்சியோட 3 இதழ்கள் இங்க கொடுத்துருக்காங்க. திராவிடன், ஆந்திர பிரகாசிகா, அடுத்து ஆங்கில பத்திரிகை ஜஸ்டிஸ். ஐந்தாவது வினா, கீழ்காண்பவற்றுள் சுயராஜ்யவாதி யார்? கீழ்காண்பவற்றுள் சுயராஜ்யவாதி யார்? ஆப்ஷன் ஏ எஸ் சத்தியமூர்த்தி, ஆப்ஷன் பி கஸ்தூரி ரங்கர், ஆப்ஷன் சி பி சுப்பராயன், ஆப்ஷன் டி பெரியார் ஈவேரா ராமசாமி. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ எஸ் சத்தியமூர்த்தி. ஆறாவது வினா, சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார்? சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ கே காமராஜ், ஆப்ஷன் பி சி ராஜாஜி, ஆப்ஷன் சி கே சந்தானம், ஆப்ஷன் டி டி பிரகாசம். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி டி பிரகாசம். ஏழாவது வினா, இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே நடைபெற்றது? இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ ஈரோடு, ஆப்ஷன் பி சென்னை, ஆப்ஷன் சி சேலம், ஆப்ஷன் டி மதுரை. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி சேலம். எட்டாவதுனா, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது இராணுவத்துடனான காங்கிரஸ் தொண்டர்களின் மோதல் மோதல் எந்த இடத்தில் நடைபெற்றது? வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது இராணுவத்துடனான காங்கிரஸ் தொண்டர்கள் மோதல் எந்த இடத்தில் நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ ஈரோடு, ஆப்ஷன் பி சென்னை, ஆப்ஷன் சி சேலம், ஆப்ஷன் டி மதுரை. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி மதுரை. ஒன்பதாவது வினா, 1878 டேஸ் என்னும் செய்தி பத்திரிகை தொடங்கப்பட்டது? 1878 டேஸ் என்னும் செய்தி பத்திரிகை தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ தி இந்து, ஆப்ஷன் பி இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஆப்ஷன் சி டெக்கன் கிரானிக்கல், ஆப்ஷன் டி தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ தி இந்து. 1878 தி இந்து என்ற செய்தி பத்திரிகை தொடங்கப்பட்டது. பத்தாவது வினா, சென்னை மாகாண சபை தொடங்கிய ஆண்டு? சென்னை மாகாண சபை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1860, ஆப்ஷன் பி 1854, ஆப்ஷன் சி 1884, ஆப்ஷன் டி 1880. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி 1884 சென்னை மாகாண சபை தொடங்கப்பட்டது. 11வது வினா, இந்திய தேசிய காங்கிரசின் முதற் கூட்டம் எந்த இடத்தில் நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ லக்னோ, ஆப்ஷன் பி பம்பாய், ஆப்ஷன் சி மெட்ராஸ், ஆப்ஷன் டி சிம்லா. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி பம்பாய். 12வது வினா, இந்திய தேசிய காங்கிரசின் முதற் கூட்டத்தில் கலந்து கொண்ட 72 பிரதிநிதிகளில் டேஸ் பிரதிநிதிகள் சென்னையை சேர்ந்தவர்கள்? இந்திய தேசிய காங்கிரசின் முதற் கூட்டத்தில் கலந்து கொண்ட 72 பிரதிநிதிகளில் டேஸ் பிரதிநிதிகள் சென்னையை சேர்ந்தவர்கள்? ஆப்ஷன் ஏ 22, ஆப்ஷன் பி 20, ஆப்ஷன் சி 25, ஆப்ஷன் டி 30. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ 22 நபர்கள். 13வது
பெதுன் பள்ளி டேஸில் ஜேஇடி பெதுன் என்பவரால் நிறுவப்பட்டது. பெதுன் பள்ளி டேஸில் ஜேஇடி பெதுன் என்பவரால் நிறுவப்பட்டது. ஆப்ஷன் ஏ 1848, ஆப்ஷன் பி 1849, ஆப்ஷன் சி 1850, ஆப்ஷன் டி 1851. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1849. பெதுன் பள்ளி 1849 ஜேஇடி பெதுன் என்பவரால் நிறுவப்பட்டது. 14வது வினா, டாக்டர் அன்னி பெசன்ட் அவர்களால் எந்த ஆண்டு தன்னாட்சி இயக்கம் ஹோம் ரூல் லீக் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1915, ஆப்ஷன் பி 1918, ஆப்ஷன் சி 1916, ஆப்ஷன் டி 1920. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி 1916. டாக்டர் அன்னி பெசன்ட் அவர்களால் தன்னாட்சி இயக்கம் எந்த ஆண்டு நம்ம தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்டதுன்னா 1916. 15வது 1910ஆம் ஆண்டு டேஸ் சட்டத்தின்படி அன்னி பெசன்ட் பிணை தொகையாக பெருமளவு பணத்தை செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டார். 1910ஆம் ஆண்டு டேஸ் சட்டத்தின்படி அன்னி பெசன்ட் பிணை தொகையாக பெருமளவு பணத்தை செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டார். ஆப்ஷன் ஏ ரவுலட், ஆப்ஷன் பி மின்டோ மார்லி, ஆப்ஷன் சி பத்திரிகை, ஆப்ஷன் டி இந்திய அரசாங்கம். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி. 1910 பத்திரிகை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த சட்டத்தின்படி அன்னி பெசன்ட் பெருமளவு பணத்தை செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டார். 16வது டேஸில் நடத்தப்பட்ட தேர்தல்களை காங்கிரஸ் புறக்கணித்தது. அதாவது எந்த ஆண்டு நடத்தப்பட்ட தேர்தல்களை காங்கிரஸ் புறக்கணித்தது? ஆப்ஷன் ஏ 1918, ஆப்ஷன் பி 1920, ஆப்ஷன் சி 1935, ஆப்ஷன் டி 1940. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி 1920. 17வது ஜார்ஜ் ஜோசப் டேஸில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதிலும் அதன் நோக்கத்தை மக்களின் கவனத்திற்கு கொண்டு சேர்த்ததிலும் முக்கிய பங்கு வகித்தார். ஜார்ஜ் ஜோசப் டேஸில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதிலும் அதன் நோக்கத்தை மக்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றதிலும் முக்கிய பங்கு வகித்தார். ஆப்ஷன் ஏ மதுரை, ஆப்ஷன் பி மெட்ராஸ், ஆப்ஷன் சி பம்பாய், ஆப்ஷன் டி லக்னோ. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ மதுரை. 18வது தமிழ்நாட்டில் டேஸ் கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு எந்த நாள் கிலாபத் நாளாக கடைபிடிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1920 ஏப்ரல் 17, ஆப்ஷன் பி 1920 ஏப்ரல் 24, ஆப்ஷன் சி 1920 மே 15, ஆப்ஷன் டி 1920 ஆகஸ்ட் 15. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ 1920 ஏப்ரல் 17. 19வது டேஸ் கிலாபத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்தது. அதாவது கீழ்கண்டவற்றில் எந்த ஊர் கிலாபத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்தது? ஆப்ஷன் ஏ மதுரை, ஆப்ஷன் பி வாணியம்பாடி, ஆப்ஷன் சி மெட்ராஸ், ஆப்ஷன் டி திருநெல்வேலி. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி வாணியம்பாடி கிலாபத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்தது. 20வது 1922 ஜனவரி 13 டேஸ் வருகை புறக்கணிக்கப்பட்டது. 1922 ஜனவரி 13 யாருடைய வருகை புறக்கணிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ ராணி விக்டோரியா, ஆப்ஷன் பி எட்வர்ட் அரசர், ஆப்ஷன் சி வேல்ஸ் இளவரசர், ஆப்ஷன் டி ஜார்ஜ் அரசர். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி வேல்ஸ் இளவரசர். 21வது சித்தரஞ்சன் தாஸ் மோதிலால் நேரு ஆகியோரால் டேஸ் கட்சி உருவாக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ காங்கிரஸ், ஆப்ஷன் பி கம்யூனிஸ்ட், ஆப்ஷன் சி சுதேசி, ஆப்ஷன் டி சுயராஜ்யம். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி சுயராஜ்யம். 22வது சென்னையில் டேஸ் தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. சென்னையில் டேஸ் தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ வ.உ.சி. சிதம்பரனார், ஆப்ஷன் பி ராஜாஜி, ஆப்ஷன் சி எஸ் சத்தியமூர்த்தி, ஆப்ஷன் டி இ.வி. ராமசாமி. இதற்கான சரியான பதில் எஸ் சத்தியமூர்த்தி. சென்னையில் எஸ் சத்தியமூர்த்தி தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. 23வது முகலாய ஆட்சியாளர் யார் சதி முறையினை ஒழிக்க முயன்றார்? முகலாய ஆட்சியாளர் யார் சதி முறையினை ஒழிக்க முயன்றார்? ஆப்ஷன் ஏ அவுரங்கசீப், ஆப்ஷன் பி ஜஹாங்கீர், ஆப்ஷன் சி அக்பர், ஆப்ஷன் டி பாபர். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி அக்பர். அக்பர் தான் சதி முறையினை ஒழிக்க முயன்றார். 24வது 1829 சதி தண்டனைக்குரிய குற்றம் என டேஸ் பிரபு அறிவித்தார். 1829 சதி தண்டனைக்குரிய குற்றம் என டேஸ் பிரபு அறிவித்தார். ஆப்ஷன் ஏ ரிப்பன், ஆப்ஷன் பி லிட்டன், ஆப்ஷன் சி வில்லியம் பெண்டிங், ஆப்ஷன் டி கர்சன்.
இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி வில்லியம் பெண்டே. கடைசி வினா 25வது வினா. டேஸ் பெண் கல்வி, விதவை மறுமணம் ஆகியவற்றை ஆதரிக்கவும் பலதார மனதை ஒழிப்பதற்காகவும் வங்காளத்தில் இயக்கம் மேற்கொண்டார். யார் பெண் கல்வி, விதவை மறுமணம் ஆகியவற்றை ஆதரிக்கவும் பலதார மனத்தை ஒழிப்பதற்காகவும் வங்காளத்தில் ஒரு இயக்கத்தை மேற்கொண்டார்? ஆப்ஷன் ஏ ராஜாராம், ஆப்ஷன் பி ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், ஆப்ஷன் சி பெரியார், ஆப்ஷன் டி தயானந்த சரஸ்வதி. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். நண்பர்களே, இன்று நாம் இந்திய தேசிய இயக்கம் என்ற தலைப்பில் 25 வினாக்கள் 10ஆம் வகுப்பில் உள்ள பாடத்திலிருந்து இன்று நாம் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோடன் சந்திக்கிறோம்.